அறிவிலையும் வாழ்க்கை அனுபவத்திலும் சிறந்த ஒரு பெரியவர் இருந்தாரு. அவரை பாக்குறதுக்கு 2 பேர் போனாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே முதலாம் அவன் சொன்னா, ஐயா எங்க அப்பா இறந்தாங்க, ஒரே வருஷத்துல அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. கூட பிறந்தவங்க என்ன ஏதுன்னு கேக்குறது கிடையாது. எனக்கு யாருமே இல்லாததுனால நான் செஞ்சுட்டு இருந்த தொழிலையும் சரியா செய்ய முடியாம நான் கடந்து தவிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணதுன்னே தெரியல, அதான் ஒரு தீர்வு வேண்டி வந்தேன் அப்படின்னானா. இரண்டாம் அவன் சொன்னானா, சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து எனக்கு சில கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துடுச்சு. ஆனா ஒரு பக்கம் தொழில் செஞ்சோ இல்ல வேலையில செஞ்சோ முன்னேறணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்கய்யா அப்படின்ன உடனே, நீங்க 2 பேரும் போயிட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போனா அங்க அவரை காணும். பின்னாடில இருந்து என்ன விடுன்னு ஒரே சத்தம். 2 பேரும் அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி போய் பார்த்தா இந்த பெரியவர் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு என்ன விடுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அடக்கடவுளே, கடைசியில நாம வந்தது ஒரு பைத்தியத்துக்கிட்டயாடா, இவர்கிட்டயா தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்ததை வந்தோம், அவரை இறக்கி விட்டு போலாம். நேர போய் 2 பேருமா அவரை புடிச்சு இறக்கி விட்டாங்க. என்னையா நீங்க மரத்தை போய் புடிச்சுக்கிட்டு விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த மரம் என்ன புடிச்சிட்டு இருக்கு, அது என்ன விடவே மாட்டேங்குது அப்படின்னு உடனே, ஐயோ இல்ல சாமி, அது உங்களை பிடிக்கல, நீங்க தான் அதை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்க, சரியா? சரி நாங்க புறப்படுறோம் அப்படின்னு உடனே, ஹலோ இருங்க, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. நீங்க தான் அந்த மரத்தை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோம் அப்படின்னு உடனே, இதுதான் உங்க 2 பேருக்குமான பதில் அப்படின்னாராம். முதலாம் அவன் கிட்ட சொன்னாராம், உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்க கூட பிறந்தவங்க யாரும் என்னன்னு கேக்குறது இல்ல, அதனால தொழிலையும் உனக்கு நஷ்டம் ஏன் வந்தது? அந்த கவலைய மண்டையில வச்சுக்கிட்டு நீ அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அதனாலதான் அதுல இருந்து வெளியில வா. அவங்க உன்னை கேட்கல நினைக்காத, நீ அவங்கள என்னன்னு கேளு. இதுக்கப்புறமா உனக்கான வாழ்க்கை இருக்குன்னு நம்பு, அதை தேடி போ, உனக்கான நிச்சயமான நல்ல ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குன்னாராம். இரண்டாம் அவன் கிட்ட சொன்னாராம், சேரக்கூடாதவங்களோட சேர்ந்தன்னு தெரியுது இல்ல, கெட்ட பழக்கம் தெரியுது இல்ல, வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஆசை இருக்குல்ல, கெட்ட பழக்கத்தை விட்டு தொலை. சேரக்கூடாதவங்கன்னு தெரியுது இல்ல, அவங்களோட பழக்கத்தை விடு. ஏதாவது ஒரு வேலையில சரி இல்ல ஒரு தொழில் ஆரம்பி. நீங்க 2 பேரும் உங்களுக்கான கெட்ட விஷயங்களை நீங்க தான் புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வாங்க, உங்களுக்கான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குன்னாராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல தானே? நல்லதே நடக்கும்.